பக்கம் வந்து கோவில் வந்து மாலை கழிவுகள் இந்த மலர்களை வந்து இயற்கை உரமாக மாற்றுறது தான் நம்மளோட இதோட நோக்கம். பிரச்சனை வந்து விவசாயிகள் வந்து உரம் வாங்குறதுக்காண்டி நிறைய பணத்தை வந்து செலவிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் வந்து நிறைய கோவில்கள் இருக்கிறதுனால அதனால அந்த மலர்கள்லாம் வந்து ஆற்றில் கொடுக்குறாங்க. மலர் கழிவுகள்லாம் வந்து அதனால நீர் வந்து மாசுபடுது. இதான் வந்து பிரச்சனை. தேவையான பொருள் மண், கோவிலிருந்து சேகரிக்கப்பட்ட மாலை கழிவுகள், அதாவது மலர், காய்ந்த மலர், இலைகள், மாட்டு சாணம். ஃபர்ஸ்ட் மண். அடுத்தது கோயிலிருந்து சேகரிக்கப்பட்ட மலர்கள். அடுத்து காய்ந்த இலைகள். அடுத்ததாக மாட்டு சாணம். ஒரு குச்சி வச்சு கிளறி இருக்கும். இப்போ வந்து நம்ம செய்கிற தொட்டி வந்து துளை உள்ளதாக இருக்கும். அப்போதான் வந்து இந்த தண்ணி ஊற்றுறோம்னா தண்ணியெல்லாம் வெளில போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாடையே வராமல் இருக்கும். இப்படி ஒரு 30 நாள்லேருந்து 40 நாள் இப்படியே செஞ்சுட்டு வந்துருக்கணும். இப்படியே செஞ்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு தேவையான ஒரு இயற்கை உரம் ரெடி. இதுதான் வந்து இயற்கை உரம். முடிவு: சுற்றுச்சூழலை பாதுகாத்து விவசாயிகளுக்கு ஆதரவளித்து சுயநிர்ணய இந்தியாவை உருவாக்குவோம்.